அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங் வு டீமன் ஃபேஸ். இது வந்து ஒரு புது அனிமேங்க. ஒரு 2 எபிசோட் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா நம்ம நிறுத்திடலாம். சரிங்களா? இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமன் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த டீமன் வேர்ல்டில் ஒரு நாள் ஒரு 4 கிரேட் டீமன் பீஸ்ட் பயங்கரமான கலவரம் அப்படிங்கிறத பண்ணுதுப்பா. உடனே அங்கே இருந்து ஒரு சில பீஸ்ட் என்ன பண்ணுது, தப்பிச்சு வந்து நம்மளோட ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துடுது. ஸோ டீமன்ஸ் பூமிக்கு வந்த உடனே பயங்கர கலவரம் நடக்குது. அந்த டைமில் இங்கே இருக்கக்கூடிய ஹீரோஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மிஸ்டிக் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஒரு டீமன்ஸை சீல் பண்ணுறாங்க. அதோடு நிற்காம அந்த டீமனுடைய ஆரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆராவை வந்து சரி பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஹெவனுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. என்ன சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த கடல்லையும் மலையிலையும் அந்த பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிட்டு வந்து யூனிக்கான ஒரு குக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறத வச்சு இவங்க சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு குக்கிங் ஸ்டைல் வந்து அப்படியே வழி வழியாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து பெஸ்ட்டாக சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீமன் ஷெஃப் அப்படின்ற ஒரு பட்டமே இருக்குது. ஸோ இப்போ இந்த கதையின் நாயகனை காட்டுறாங்க. அவன் எதையாவது துரத்திட்டு போவான்னு பார்த்தா அவனை வந்து ஏதோ ஒன்று துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. பாயப்புல ஓடி போய் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டான். அந்த ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. அந்த டைமில் இவனை காப்பாற்றுறதுக்காக வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. வந்தவங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. அதை வந்து ட்ராப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர்பா, ஹீரோ காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சா பாயப்புல என்ன தெரியுமா பண்ணுறான், வந்து ஹீரோவை தூக்கி விடுறான். தூக்கி விட்ட உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிட்டான். இப்போ இவன் கை வந்து க்ளோ ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பீஸ்டோட சிம்பிள் அப்படிங்கிறது அவனோட கையில் இருக்குது. ஸோ இப்போ அந்த பீஸ்ட்டு இவனுக்குள்ளே தான் இருக்குது போல தெரியுது. இவன் வந்து அலறி அடித்து ஏஞ்சிக்கிறான். ஆக்சுவலாக தூக்கத்தில் இருக்கான், இது எல்லாமே கனவு தான். ஆனால் அவனுக்குள்ளே பீஸ்ட் இருக்கிறது ஆக்சுவலாக உண்மை. ஸோ இந்த ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே. அந்த இடத்தோட இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. இவங்க எல்லாருமே அங்கிள் தான் கூப்பிட்றாங்க. இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஷாவ் சின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னென்ன குக் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் ஸ்னெயில் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரான்ப்பா. பர்த்டே இல்லையா, ஸோ ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னெயில் எடுத்துகிட்டு வராங்க. இதை கட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதை கட் பண்ணணும் அப்படின்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஸ்கில்லே தெரிஞ்சிருக்கணுமா. இவன் என்ன பண்ணுறான், நான் போய் யங் லேடியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பொண்ணு அவளுடைய ஸ்வாட் ஸ்கில் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் போயிட்டு என்ன கேட்குறான், இன்னைக்கு அங்கிளோட பர்த்டே, நீ இங்கே தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, அதான் என்னோட பிரதர் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படிங்கிறா. சரி எல்லாத்தையும் விடு, வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட ஸ்வாட் ஸ்கில் வந்து கொஞ்சம் தேவைப்படுது, கூட வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இவ்வளோ பார்க்குறா, அதானே சும்மா வாடா என்ன கூப்பிடுவீங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பர்த்டே அங்கிள் வந்துட்டாரு. அந்த அங்கிளுக்கு பக்கத்தில் அங்கிள் மாதிரி இன்னொருத்தர் நிற்கிறாரு பாருங்க, இவர் தான் வந்து அந்த பொண்ணுடைய பிரதர். இப்போ இங்கே சமைக்கிறதுக்காக ஒரு பெரிய மீன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நம்ம ஹீரோ தான் கொண்டு வரான். பயப்புல தள்ளாடி கொண்டு வந்து அந்த மீனை ஒருத்தர் மேலே போட்டுறான். டே என்னடா பண்ணுற, ஒழுங்காக நடந்து போடா அப்படிங்கிறாங்க. அந்த மீனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஃபிஷ்ஷா. இதை வந்து ஒழுங்காக சமைச்சா இதுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டபுள் ஆயிடுமா. சரி நான் இன்னைக்கு இதை சமைச்சு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து பயங்கரமா கலாய்க்கிறா. அவ என்ன சொல்றா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ சமைச்ச, அதை சாப்பிட்டுட்டு கெஸ்ட்டுகள்லாம் வந்து வயிறு பிரச்சனையா போச்சு அப்படிங்கிறா. உடனே அங்க இருக்கவங்களாம் வேணாம் அங்கிள் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கிளும் பாக்குறாரு. சரி ஓகே, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, இன்னைக்கு என்னுடைய குக்கிங் ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பீஃப் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய அந்த பாய்சனை வெளியேற்றுறாரு பாருங்க. இதுக்கே தனியான ஸ்கில் அப்படிங்கிறது தேவைப்படுது போல தெரியுது. இப்போ பாய்சன் எல்லாத்தையுமே மொத்தமாக வெளியேற்றினதுக்கு அப்புறம் அந்த பாய்சன் என்ன பண்ணுறாங்க, எரிச்சு விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மீனோட தலையை வெட்டி குழம்புல போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்லைஸ் பண்ணி தட்டில் வேற லெவலில் அடுக்கி எல்லாரும் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மொத்தமாக குக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 2 கெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரெசென்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு அவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அடடா என்னடா கை திடீர்னு ரியாக்ட் ஆகுது, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனே முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க கொண்டு வர அந்த கிஃப்ட்டுக்கும் இவனுடைய கை ரியாக்ட் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான செக்டார்லேருந்து வந்திருக்காங்க. இவனை தான் சொல்கிறானுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பீஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக உயிரோட இருக்குது. ஏன்னா உயிரோட டீமன் பீஸ்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு பீஸ்ட்டை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆஹா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர் ஹவுஸ்க்கு போயிடறான்ப்பா. அந்த வேர் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறமா இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தள்ளலாம் சுற்றுது, அப்படியே தள்ளாடிட்டே போகிறான். அங்கே நிறைய பீஸ்ட் அப்படிங்கிறத அடைச்சி வச்சிருக்காங்க. கிறிஸ்டல்குள்ளே தான் இருக்குது. அது எல்லாமே கீழே விழுந்துருது. இந்த கை என்ன பண்ணுது, அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு பெரிய பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது பண்ணுற வேலை போல தெரியுது.
இப்போ அந்த ஒரு இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீமன் ஷெஃப் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து இன்விடேஷன் குடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஒரு பெரிய செரிமனி அப்படிங்கிறத நடத்த போறாங்க. குக்கிங் செரிமனி. அதுக்காக இவங்களுக்கு இன்விடேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்போ இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி பர்த்டே. அது பத்தாததுக்கு டீமன் பீஸ்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்விடேஷன் வேற வந்திருக்கு அப்படின்ன உடனே இவங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். இவர் என்ன பண்றாரு, அவருடைய பையனை கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாரு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட அந்த டீமன் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோ. இந்த காம்படிஷன் நடக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த டீமன் ஷெஃப் பேலஸ்க்கு இதை வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம். அதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுலேருந்து நான் உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்படிங்கிறாரு. இப்போ இதை கேட்ட உடனே இவனுடைய சிஸ்டர் இருக்கா பாருங்க, அவளுக்கு பயங்கர கோவம். அது எப்படி, அது அவனை நம்பி கொடுக்குற நீ, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, என் கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தான் பெருசாக வளர்ந்துருக்காங்க, சின்ன புள்ள மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இவர் உடனே கத்தராரு பிடிச்சி பயங்கரமா, உங்க 2 பேருக்கு அறிவு இருக்குதா இல்லையா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, அதுவும் நீ இருக்க பாரு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற, ஒழுங்கு மரியாதை உன்னோட ரூமுக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாருப்பா. இப்போ இவனுக்கு பயங்கர சந்தோஷம், நான் உன்னை வளர்க்க போறேன், நம்ம பணக்காரனாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீஸ்ட்டை எடுத்துட்டு போறான். இப்போ நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வர அந்த பீஸ்ட்டை திருடணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் வரல, அந்த கையை அவனை வலிச்சுட்டு வந்திருக்கு. சரி அந்த பீஸ்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்திலேயே அவனை இழுத்து பிடிச்சி போட்டு தூங்கிடுவாரா. இப்போ இவனால் நகர முடியல. இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா. இந்த பொண்ணு பார்க்குற அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்க மருந்து அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாப்பா. இது மயக்க மருந்தா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ போயிட்டு அந்த பீஸ்ட்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஆனால் அந்த பீஸ்ட் வரமாட்டேங்குது. என்னடா இவன் தூக்கத்தை கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி இழுத்தா நம்ம ஹீரோ கையோட வந்துருவானா. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீயுமே பீஸ்ட்டை தான் திருட வந்தியா, சரி பரவாயில்ல பீஸ்ட்டை என்கிட்ட கொடு அப்படிங்கிறா. அட ஏமா நீ, நானா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், அது போக மாட்டேங்குது, என் கை மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அவளும் எப்படியோ இழுத்து பார்க்குறான். வந்த பாடு இல்லை. அவன் என்ன யோசிக்கிறா, சரி ரைட் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன் கையை வெட்டிடலாம் அப்படிங்கிறா. அப்போ அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுது. பீஸ்ட் கீழே விழுந்து அந்த ஒரு கூண்லேருந்து எகிரி குச்சி ஓடிடுமா. ஓடும்பொழுது தூங்கிட்டு இருக்கான்ல, அவன் மூஞ்சிலே காலை வச்சுட்டு எகிரிட்டு போகுது. அப்போ தான் அவன் ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சவன் அப்படியே கூண்டை பார்க்குறான். ஐயோ பீஸ்ட் தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துல எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. ஸோ அங்குளும் வந்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, டேய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடு, அந்த பீஸ்ட் இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது. இது மட்டும் டீமன் ஷெஃப் பேலஸுக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய பிரச்சனையாடும். ஏன்னா டீமன் பீஸ்ட்டை தப்பிக்க விட்டா அது பெரிய கிரைம். அது இவங்க 2 பேரை முட்டி போட வச்சு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காருப்பா அங்கிள். அவர் என்ன சொல்கிறாரு, உங்க 2 பேருக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நைட்டு யாரும் தூங்க போகக்கூடாது, முதல்ல அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்துருக்காங்களா அந்த ஒரு பெஞ்சுக்கு அடியில் நகர்ந்து போகுது. அது போகும்போது அந்த ஒரு இடமே உடஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அந்த பீஸ்ட்டை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.